இறைவனை ரொம்ப பேர் நல்லவன்னு நினச்சிட்டு இருக்காங்க. உண்மை அப்படி இல்லை. இறைவன், அதாவது அந்த இறை சக்தி முழுமையானது. நான் அடிக்கடி சொல்வேன், இயற்கை முழுமையானது, முழுமையாக செயல்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு. எந்த உயிர்களை அந்த சக்தி படைச்சதோ அதே உயிர்களை அது அழிக்குது. ஆனால் உங்கள் கான்செப்ட் படி படைக்கிறது சிறப்பு, அழிக்கிறது தவறு இல்லையா? இறைவன் உயிரினத்துக்கு துரோகம் செய்கிற செயல் மாதிரி இருக்கு இல்லையா? இல்லை. உங்கள் அறிவு சார்ந்து நீங்கள் நல்லது கெட்டது பிரித்து வச்சிருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுதே தவிர உண்மை அப்படி இல்லை. அந்த இறை சக்தி அப்படி செயல்படலை, முழுமையாக செயல்பட்டுட்டு இருக்கு. பிறப்பை கொடுக்கறதும் அதுதான், இறப்பை கொடுக்கறதும் அதுதான், மரத்தை நடுறதும் அதுதான், மரத்தை அழிக்கிறதும் அதுதான், மழையை கொடுக்கறதும் அதுதான், மழையே இல்லாமல் பண்ணுறதும் அதுதான். ஆனால் நீங்கள் தான் அதுக்கு காரண காரியத்தை உருவாக்குறீங்க, காரண காரியத்தை கற்பிக்கிறீங்க. இதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு உங்கள் அறிவுக்கு என்ன எட்டுமோ அதைத்தான் உங்களால் பண்ண முடியும், அதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்னு அந்த இறைசக்தி ஒவ்வொரு தடவையும் சுட்டி காட்டிகிட்டே இருக்கு. ஒரு உயிரை கொல்வது பாவம், இதெல்லாம் பல பேரோட வாதம். ஆனால் சுனாமிங்கிற பேரில், கொரோனாங்கிற பேரில் ஒன்று அனுப்பி லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிச்சு அள்ளிட்டு போயிடுது. என்ன அப்படின்னா, உங்களுடைய பக்குவம் மாறணும். இங்கே இயற்கை நினச்சா எல்லாமே நடக்கும் இங்கே அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். பிறப்பும் இறப்பும் வேற வேற இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கம் மாதிரி தான். பிறந்த எல்லாரும் இறந்து தான் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், இயற்கை வளங்களை எல்லாம் நீங்கள் அழிக்கிறதா நினச்சி எதோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அது அப்படி இல்லை, உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டு அது நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக இயற்கை அப்பப்போ ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நடத்தி காட்டிகிட்டே தான் இருக்குது. ஆனால் உங்கள் அறிவுக்கு மேலே யோசிக்க முடியாதனால உங்கள் அறிவில் என்ன சொல்லுதோ அதுதான் முடிவுன்னு இருக்கீங்க. மரத்தை வெட்டிட்டாங்க, மழை பெய்யாது, நம்ம இயற்கைக்கு எதிராக செயல்பட்டுருக்கோம், இயற்கைக்கு துரோகம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நீங்களாக எதையோ நினச்சி கற்பனை பண்ணி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களே தவிர இதற்கும் இயற்கைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. உங்களாலெல்லாம் இயற்கையை எதுவும் பண்ண முடியாது. மரத்தை வெட்டினா மழை பெய்யாது நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வெள்ளத்தை கொடுத்துட்டு போகும். நீங்கள் இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அறியாமையில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. உங்களால் மழை வரதை தடுக்க முடியாது, காற்று வீசுகிறத தடுக்க முடியாது, இயற்கை வளங்களை உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. 4 மரத்தை வெட்டுறது தவறுன்னு சொன்னீங்கன்னா புயலை அனுப்பி அது 4 லட்சம் மரங்களை வெட்டி வேரோட அழிச்சிட்டு போயிடும். அப்போ இது சரியா தவறா? உங்களோட புரிதல் எவ்வளோதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. உங்கள் சயின்ஸ் என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கிறீங்க, உங்கள் சயின்ஸ் சொல்லுறத நம்புறீங்க. உங்கள் வாழ்க்கை முறை அப்படி தான் இருக்குது, உங்கள் அறிவு இப்படி தான் செயல்படுது. இப்படி உங்கள் வட்டத்துக்குள்ளே செயல்படுற நீங்கள் யதார்த்தம் என்ன, பிரபஞ்சம் என்ன,
பிரபஞ்சத்தின் செயல்பாடுகள் என்ன, இவ்வளவு பறந்து விரிந்து எல்லையற்று இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தை நம்ம அறிவுக்குள்ள நம்ம ஏன் சுருக்குறோம்? நம்ம அறிவுங்கிறது இங்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒன்று தானே. நம்ம அறிவுக்குள்ள இந்த பிரபஞ்சம் அடங்கக்கூடியதா அப்படிங்கிற நிலையில யோசிக்கிற தன்மையிலெல்லாம் யாருமே இல்லை. நீங்க வேற ஒரு வட்டத்துக்குள்ள செயல்படுறீங்க. உங்க வட்டத்துக்குள்ளெல்லாம் அந்த இறைசக்தியை அடைக்க முடியாது. அதோட ஒரு சிறு படைப்பான ஒரு சிறு துளியான இந்த பூமியில சிறு உயிரினம்தான் மனிதன். அப்படி இருக்கும்போது நீங்க செய்யற இந்த நல்லது கெட்டதுலலாம் இயற்கையை பாதிக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள எவ்வளவோ சட்டத்திட்டங்களை போட்டுக்கிறீங்க. இயற்கையை பாதுகாக்கிறோங்கிறீங்க. எவ்வளவோ சொல்யூஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறீங்க. அதனால இந்த அழிவுகளான சுனாமியோ புயலோ வெள்ளமோ உயிர்கொல்லி நோயோ வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது வரதே உங்களுக்கு பாடம் புகட்டத்தான் அப்படிங்கிறது தெரியாம அந்த நிமிஷமே மறந்துட்டு அதால சேதப்படுத்தப்பட்டதை சரி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்காக சேதப்படுத்தப்பட்டதை சரி செய்யறது தவறுன்னு சொல்லலை. இயற்கையின் நிகழ்வுகளை என்னன்னு உணருங்கன்னு சொல்றேன். உங்க அறிவுக்குள்ள அதை திணிக்க முடியாதுன்னு சொல்றேன். உங்க அறிவை விட அது பறந்து விரிந்து எல்லையற்றது தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்றேன். உங்க வட்டத்துக்குள்ள உங்க சட்ட திட்டத்துக்குள்ள சிக்கிக்காதீங்கன்னு சொல்றேன். இயற்கையோட சட்டம் வேற மாதிரி இருக்கு. அது நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது, முழுமையா செயல்பட்டு இருக்கு. நீங்க நல்லவனா இருக்கணும்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்குங்க. அந்த இயற்கை சக்தி நல்லதும் கெட்டதுமா தான் கலந்துதான் செயல்பட்டு இருக்கு. ஒரு நேரத்துல நல்லதா செயல்படுறது தான் இன்னொரு இடத்துல கெட்டதா செயல்படுது. ஒரு இடத்துல பாவியா செயல்படுற தன்மை தான் இன்னொரு இடத்துல புனிதனா செயல்பட்டு இருக்கு. ஒரு இடத்துல பணக்காரனா செயல்பட்டு இருக்கிற ஒண்ணுதான் இன்னொரு இடத்துல பிச்சைக்காரனா செயல்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னா முழுமை அப்படிதான் இருக்க முடியும்னு தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் உங்க அறிவால செய்யற வேலைன்னு தெரிஞ்சுக்குங்க. அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உங்க அறிவாலேயே ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது அப்படி ஒரு காலம் முடியவே முடியாது. அறிவு கடந்து செய்ய வேண்டிய விஷயத்த, அனுபவிக்க வேண்டிய விஷயத்த, உணர வேண்டிய விஷயத்த உங்க அறிவுக்குள்ள கொண்டு வரவே முடியாது. நீங்க தான் யாருன்னு உணர்ந்தால் ஒழிய அந்த இறை சக்தியை உணரலாமே தவிர, அனுபவிக்கலாமே தவிர, பார்க்கலாமே தவிர மற்றபடி எதற்கும் வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சுக்குங்க. பறந்து விரிந்து எல்லைகளற்ற அந்த இறை சக்தியை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. முடியவே முடியாது. உங்க அறிவுக்கு உட்பட்டு மட்டுமில்ல, உங்க ஆற்றலுக்கு உட்பட்டு எந்த செயலையும் அந்த இயற்கை சக்திக்கு எதிராக செய்யவே முடியாதுன்னு தெரிஞ்சுதுங்க. உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை உங்க அறிவுங்கிற பேர்ல பெரியவனா சிறியவனா, ஆளுமை தன்மை மிக்கவனா, அதிகாரம் மிக்கவனா, கொலகாரனா, கொள்ளக்காரனா, ஒரு போலீஸ்காரரா, ஒரு இன்ஸ்பெக்டரா, ஒரு வக்கீலா, ஒரு ஜட்ஜா, இப்படி சட்டங்களை போட்டுக்கலாமே தவிர இதுக்கும் இயற்கைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. என்ன அப்படின்னா அந்த இயற்கை சக்தி தான் உங்களுக்குள்ள சாட்சி பாவமா உட்கார்ந்துருக்கு.
அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்கிற முட்டாள்தனமான விளையாட்டுத்தனமான விஷயங்கள்லாம் அதை பாதிக்காது, அது சம்மந்தப்படாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பிறப்பை ஏற்றுக்கிறீங்க, இறப்பை மறுக்கிறீங்க. இதுதான் உங்களோட பிரச்சனையே. உன்னை ஏற்றுக்கிறீங்க, உன்னை மறுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் அறிவு சார்ந்த விஷயத்தில் சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் முழுமையாக செயல்படலை, அந்த இயற்கை சக்தியோடு இணைஞ்சு நீங்கள் போகலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பிறப்பு கொண்டாட்டம் தான், இறப்பும் கொண்டாட்டம் தான். என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனையுமே கொண்டாட்டம் சார்ந்தது தான். ஆனந்தத்தின் உச்சம்தான், இன்பத்தின் உச்சம்தான், பரவசத்தின் உச்சம்தான், கொண்டாட்டத்தின் உச்சம்தான். பூக்கள் மலர்வது பரவசின் காரணமாக தான். இப்படி தான் ஒன்னொன்றுமே பூக்குது, உருவாகுது, உயிர்கள் அனைத்தும் பிறக்குது. இது அனைத்துமே இறைவனுடைய பரவசத்தின் வெளிப்பாடுகள் தான். தெரிஞ்சுக்குங்க. இதில் ஒரு துளியாக இருக்கிற நீங்கள் கஷ்டப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, துன்பப்படுறீங்க, துயரப்படுறீங்க, துக்கப்படுறீங்க அப்படின்னா இதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் தான். இறைவன் காரணம் இல்லை. நீங்கள் தன்னிச்சையாக செயல்படுறது தான் காரணம். உங்கள் அறிவு வேற, உங்கள் வட்டம் வேற, உங்கள் வாழ்க்கை வேறன்னு செயல்பட்டு இருக்கனால தான் இதை தவற விட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்கள் உங்களை உணருங்க. இங்கே அனைத்துமா இருக்கக்கூடிய, அனைத்துமே செயல்பட்டு இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜியா, அந்த வெட்ட வெளித்தன்மையா, அந்த பரவெளியா, அந்த சூன்யமா, அந்த இறைவனா இருக்கக்கூடிய ஒன்று தான் உங்களுக்குள்ள உயிர்த்தன்மையாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த இறைசக்தியை நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இறைசக்தியை நீங்கள் உணரும்போது மட்டும்தான் இந்த படைப்போட அதிசயத்தையும் அற்புதத்தையும் அந்த ஆற்றலையும், இங்கே என்ன மாதிரியான முட்டாள்தனமான வினோதமான விளையாட்டுத்தனமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அப்போ தான் இதில் நீங்கள் தெளிவு பெறவே முடியும். இல்லைன்னா அது வரைக்கும் பல கேள்விகள், பல குழப்பங்கள்னு இந்த வட்டத்துக்குள்ளேயே உழண்டுட்டு தான் இருப்பீங்க. அதனால் இந்த வட்டத்தை விட்டு வெளியில் வாங்க, யதார்த்தத்தை பாருங்கள், இந்த பிரபஞ்சத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய படைப்பாற்றல் நடந்துகிட்ருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வந்ததே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இறை சக்தியை உணர்ந்து அதில் நிலை பெற்று வாழ்க்கையை கொண்டாடுறதுக்கு தான் வந்திருக்கீங்க. அதில் நிலை பெற்றால் மட்டும்தான் நீங்கள் அந்த இறைவனோட தன்மையை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அது வரைக்கும் இறைவனோட தன்மையையும் அது நடத்துகிற செயலையும் உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது.